ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பொருத்தமான டிஃபன் சாம்பார். ரொம்ப ஈஸியா, குயிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ். பருப்பு எதுவும் சேர்க்கல. கொஞ்சமா ஃப்ளேவருக்காக பாசி பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க இதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ். ஃப்ரிட்ஜில் இருந்து மாவை எடுத்து வெளியே வச்சுட்டேன். மாவை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா, ஒன் பாட் சாம்பார், இன்ஸ்டன்ட் சாம்பார் எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாங்க. இதுக்கு வந்து எல்லா விதமான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பொருத்தமாக இருக்கும். இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் காம்பினேஷனில் இந்த சாம்பார் இருக்கும். எல்லா வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே நான் ரஃப்பாக தான் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணாவே போதும். இப்போ குக்கரை வந்து அடுப்பில் வச்சுருக்கேங்க. கட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். ஆயில் எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம். பாருங்க, இப்போ கட் பண்ண எல்லா வெங்காயம், தக்காளி, பூண்டு சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு பச்சை மிளகாவை ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ கொஞ்சமா மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம், சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதுங்க. இதுக்கு தேவையான காரம் அவ்வளோதான். இந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். குயிக்கா ஒரு 10 நிமிஷத்துல இந்த பக்கம் இட்லியோ தோசையோ ஊத்துற நேரம் நம்ம இந்த சாம்பார் பண்ணிடலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் சாம்பாரோட டேஸ்ட் தக்காளி சாம்பார் மாதிரி இல்லாம கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் பாசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க நான் சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால நான் சேர்க்கிறேன். விருப்பப்பட்டா இந்த பருப்பு சேர்த்துக்கங்க. தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பெருங்காயம் வந்து கண்டிப்பா சேர்த்துக்கங்க. நல்லா வாசனை நல்லா இருக்கும். இது டிஃபன் சாம்பார் அப்படின்றதுனால எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தண்ணியை வந்து சேர்த்துக்கங்க. கொஞ்சமா 1 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. குக்கர்ல நம்ம லெட்டு போட்டு ஒரு 4 விசில் இல்ல 5 விசில் வரட்டும். அப்ப பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட்டா குழஞ்சு வெந்து வரும். சாம்பாரும் ஊத்தி சாப்பிடும்போது நல்லாருக்கும். 4 விசில் வந்தாச்சுங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, குக்கர ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எந்த அளவுக்கு நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கு பாருங்க. இத ரொம்ப குழச்சி நம்ம வேக வச்சோம்னா, சாம்பார் வந்து ஊத்தி சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் ஒண்ணும் பாதியுமா கொரன்ட்டு நம்ம இந்த மாரி ஒரு மேஷர் வச்சு நல்லா அப்படியே கடைஞ்சு குடுத்துருங்க. அப்படி இல்லன்னா மத்து இருந்தாலும் நல்லா கடைஞ்சு குடுத்துட்டோம்னா, இந்த மாரி பக்குவத்துல இருந்தா தாங்க சாம்பார் வந்து ஊத்தி சாப்பிடும்போது, அந்த தக்காளி எல்லாம் அங்கங்க நம்ம வாயில தட்டுப்படும்போது, டேஸ்ட் இன்னுமே நல்லாருக்கும். இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சாம்பார் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சுதுங்க. கொஞ்ச நேரம் ஒரு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்ல பர்ஃபெக்ட்டான டிபன் சாம்பார் வந்து ஈஸியா, குயிக்கா ரெடி பண்ணிரலாம். இந்த சாம்பார் மட்டும் பண்ணி, நீங்க ஒரு 5 இட்லி, 6 இட்லி வச்சு குடுத்து பாருங்க. இன்னுமே 2, 3 இட்லி சேர்த்தே கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த சாம்பார் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுவரைக்கும் செல்வி ரூபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்ப இந்த சாம்பார வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிட்டேன். இத சின்னதா ஒரு தாளிப்பு குடுத்துடலாம். இந்த தாளிப்போட மணத்தோட நம்ம இந்த சாம்பார் ஊத்தி சாப்பிடும்போது இன்னுமே நல்லா அருமையா இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு, வெந்தயம் 2, 3 வெந்தயம் சேர்த்துக்கங்க. கடுகு, சீரகம், ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இருந்தா சேர்த்துக்கங்க. என்கிட்ட இல்ல. அதனால நான் சேர்க்கல. கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டீங்கன்னா, வாசம் நல்லா இருக்கும். கமகமன்ட்டு. இத சாம்பார்ல சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. சாம்பார்ல சேர்த்து நல்லா கை நெறைய கொத்தமல்லி
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துருங்க. நல்ல கம கமன்ட்டு நல்ல வாசனையோட இன்ஸ்டன்ட் டிஃபன் சாம்பார் வந்து ஈஸியா ரெடி. இந்த சாம்பார் மட்டும் நீங்க பண்ணிட்டு, தோசையோ, இட்லியோ, பொங்கல் எது வேணாலும் நீங்க பண்ணிட்டு இந்த சாம்பார் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நான் இன்னைக்கு பன் தோசை மாரி தான் ஊத்தியிருக்கேன். இட்லி ஊத்தலங்க. இந்த மாரி சாஃப்ட்டான தோசை வாத்து, அதுல நீங்க சாம்பார் விட்டு சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே டேஸ்ட் வந்து அருமையா இருக்கும். தேவைப்பட்டா நெய் சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துக்கல. தக்காளி பார்த்தீங்கன்னா, இப்ப நல்லா சீசனா கிடைக்குது. இந்த மாரி டைம்ல நம்ம தக்காளி ரெசிபி, தக்காளியில என்னென்ன ரெசிபி எல்லாம் பண்ண முடியுமோ, அதெல்லாம் நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சீசன்ல கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு ஈஸியா ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் வந்து பருப்பு கொஞ்சமா சேர்த்து நான் பண்ணிட்டேன். இத டேஸ்ட் பண்ணி பார்த்துரலாம். சாம்பார் வாசனையே நல்லா கம கமன்ட்டு வீடு ஃபுல்லா வருதுங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். நல்லாவே இருக்கு. இந்த சாம்பார் பண்ணிட்டு, இட்லி செஞ்சு குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாவும் குடுத்து விடலாம். சாம்பார் இட்லி மாரி. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.